ஹலோ கைஸ், நான் தான் மாதிரி கப்பன் தான் சாரி. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பீட்டா ப்ரீடிங் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். நான் தெளிவா ஒன்னொன்னு பண்ணும்போது வீடியோ காமிச்சிருக்கலாம், பட் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிடலாமே, ரொம்ப வளவள கொல கொலன்னு இழுக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ அதனால வந்து சிம்பிளா முடிச்சிட்டேன். பீட்டா ப்ரீடிங் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னாவே மொதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. ஸோ உங்க கையில எந்த டப்பு இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நல்லா உப்பு கல்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபைனலி இப்படிதான் நம்ம வச்சிருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேலை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ மேல் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும், நல்லா ஆக்டிவா இருக்கணும், அந்த மாதிரி மேலா சூஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் நல்லா எக் லோடோடு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்று கடியில பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்ல ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு நல்லா க்ளோஸ் அப்ல காமிச்சிட்டேன். அங்க பாருங்க, ஒயிட் கலர்ல அழகா தெரியுது பாருங்க. ஸோ இப்படிதான் ஃபீமேல் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபீமேல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டப்பு செட் பண்ணிட்டு டப்புல வந்து தண்ணி எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முட்டையும் போட்டுரும். மேல் வந்துட்டு அந்த முட்டையை எடுத்து காப்பாத்தி குட்டியெல்லாம் பொறிக்க வச்சிடும். ஸோ ஃபைனலி அந்த குட்டிங்க வந்துட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி கிறுக்குன்னு மேலே சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அப்ப வந்துட்டு தண்ணியோட அளவு அதிகமா இருந்தா என்ன பண்ணும், ஆக்சிஜன் பத்தாம நடுவழிலேயே இறந்துரும். ஸோ அந்த மாதிரிதான் இது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அப்படியே சொற்கள் மாதிரி குதிப்போம். ஸோ ரொம்ப ஆழத்துக்கு போனாடி மூச்சு விட முடியாது, மறுபடியும் மேலே வர ரொம்ப தவழிப்போம்ல நம்ம, ஐயோ மூச்சு விட முடியாது சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நடுவழிலேயே இறந்துரும். ஸோ அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா குட்டிங்களுக்கு இது மாதிரி ப்ரீட் பண்ணும்போது கம்பல்சரி தண்ணி இவ்வளவுதான் வைக்கணும். ஸோ எந்த அளவு வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த அளவு தான் தண்ணி வைக்கணுமே. ஸோ இந்த அளவு தண்ணி வச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரீடிங் காப்பாற்றிருக்கேன், இந்த மெத்தடில் தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம இன்னும் ஒரு மொத்தமாக டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 20-25 அந்த மாதிரி டப்ஸ் வந்து எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட முடியலனாலும் இந்த 2 டப்பா வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டப்பில் எடுத்துட்டோம், இவ்வளோ தண்ணி வச்சுட்டோம், ஓகே தான். அடுத்தது என்ன பண்ணணும், மேல் சூஸ் பண்ணியாச்சு, நல்லதாக பார்த்து. ஃபீமேலும் நல்லதாக எக் லோடடாக செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர் எதுக்காக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பபிள்னஸ் வந்து நல்லா கட்டிடும். ஸோ பபிள்னஸ் கட்டுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்குலாம் வந்து லே பண்ணியிருக்கா. ஸோ எல்லா டைமும் நான் இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கவே முடியாது, எப்போ இது எக் லே பண்ணுது, எங்கே கொண்டாந்து வச்சிருக்கா அப்படின்ட்டு. இந்த ஒயிட் கவர் இல்லை அப்படின்னா நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ மேக்ஸிமம் ஒயிட் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தேடுக்காக மட்டும்தான் இதை வந்து நம்ம ஜட்ஜஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்களா, லைவ் பிளான்ட் எதுக்கு ப்ரோ போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஃபாக்ஸில் பிளான்ட் பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல இருந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம மோட்டரே இல்லாமல் நம்ம பீட்டா வளர்த்தலாம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இது ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அதுதான் உண்மை, பரமா நம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஒன்றா விட்டுறவே கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த லெவலுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபீமேல் வந்து உள்ளே வச்சிடணும். ஸோ உள்ளே விட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் வந்து அட்ராக்ட் பண்ணி ரொம்ப அதை வந்து சண்டை போடவோ, வா 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 நீ வேணா அவன் சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும். ஆனால் இதுதான் வெளியில் போக முடியாது, அதுவும் உள்ளே வர முடியாது. ஸோ ஃபீமேல் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, முட்டி மோதி பார்ப்பானுங்க, சுற்றி வந்து பார்க்கும் இதை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம தடுப்பு சுவர் போட்டோமே. ஸோ என்ன பண்ணோம், வெறி ஏறி மண்டை குழம்பி உடனே கொண்டாந்து பபிள்னஸ் கட்டும். ஸோ அப்படி பபிள்னஸ் கட்டுச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு 24 hours கழிச்சு இந்த ஃபீமேலை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா எக் லே பண்ணிடும், குட்டியும் பொரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காப்பாற்றலாம். பீட்டா ப்ரீடிங் சக்ஸஸ்னா கெத்தா காலை தூக்கி சொல்லலாம், நம்ம காப்பாற்றலாம். நம்ம கிட்ட பிறந்த ஃபிஷ் அப்படிங்கும்போது நம்ம ஆசையாக இன்னும் ஜாலியாக வளர்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி மெத்தடில் நானும் போட்டிருக்கேன் நண்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே அழகாக நானும் ப்ரீடிங் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சேம் தான். ஸோ மேல் ஃபீமேல் நல்லா செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு லைட் கவர் ஒன்று போட்டுட்டேன், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி. ஃபாக்ஸில் கொஞ்சமாக போட்டுட்டாங்க.
இவ்வளோ தாங்க மெத்தேடு. ஸோ இந்த மெத்தேடு படி நான் தான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மெத்தேடு படி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதை விட பெரிய டேங்காக இருந்தாலும் பண்ணலாம், சின்ன டேங்காக இருந்தாலும் பண்ணலாம். உங்கள் கையில் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, பெரிய தொட்டியாக இருந்தால் நிறைய முட்டை போடும் அப்படின்னா. முட்டை போடுறது ஒரே ஒரு காரணம் வந்து இந்த ஃபீமேல் மட்டுமே. ஸோ ஃபீமேல் எந்த அளவுக்கு நம்ம எக் லோடோட எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் முட்டையும் வரும். முட்டை எந்த அளவுக்கு வருதோ அந்த முட்டையை காப்பாற்றுற மேல் தரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ப்ரீடிங் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு ப்ரீடிங்க்கு முக்கியமான ரெண்டு தான். ஒன்று மேல் தரமாக எடுக்கணும், இன்னொன்று ஃபீமேல் எக் லோடோட எடுக்கணும். ஸோ இதுதாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே மாதிரி தான். நம்மக்கிட்ட இதுவுமே பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேலும் அவைலபிளாக இருக்குது. ப்ரீடிங் பேராக வேணும் ப்ரோ, எனக்கு ப்ரீடிங் பேராக கொடுங்க அப்படின்னாலும் நம்ம அனுப்புறதுக்கு தயார். எல்லா இடத்துக்குமே ஷிப்பிங் இருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லைனா 1.5 days. இன்றைக்கி போட்டால் அடுத்த நாள் காலையிலேயே வந்துடும். ஸோ நான் சேலம் எடப்பாடில் தான் நான் இருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க லோக்கலில் இருக்கவங்க நீங்கள் பக்கத்துலேயே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள் நெஸ்ட் செம்மையாக கட்டியிருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ஃபீமேல் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது மேக்ஸிமம் அந்த பபிள் நெஸ்ட் கட்டுறதுக்கு 24 hours அது எடுத்துக்கும். கரெக்டாக ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பபிள் நெஸ்ட் சூப்பராக கட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபீமேலை அப்படியே ராசாத்தி உன் கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. ஓகே, சண்டை போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி நம்ம பயமுள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ பபிள்ஸ்லாம் கலைக்காதடா டேய், வெறி போனவனே. சரிங்க, அடுத்த அப்டேட்டில் செம்மையாக எக்லாம் எப்படி லே பண்ணியிருக்குங்கிற வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பைக்குன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் பீட்டா ப்ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபுட்டு உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக 100% நீங்கள் குட்டியை காப்பாற்றலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ என்ன ஃபுட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வினிகிரிலுங்க. ஸோ இந்த வினிகிரியில் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் ப்ரோ அப்படின்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக கிடைக்கே. ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் ஷிப்பிங் பாசிபிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ கைஸ்.